ஒவ்வொரு நாள் காலையும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழக அரசு நடந்த எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஓகேப்பா இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். சொன்னதுக்கப்புறம் நீங்கள் லைக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த ஷோ தினமும் உங்களை வந்து சேர்ந்தறியும் உறவுகளே. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நிறைய முக்கியமான செய்திகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் நாள் முழுக்க பல நியூஸ் சேனலில் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே எல்லா செய்திகளும் உங்களை வந்து சேர்ந்துடும். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ஷோவோட கண்டென்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இது உங்கள் ஷோ, உங்கள் சேனல். சரி, செய்திக்குள்ளே போவோம். முதலாவதாக தலைப்பு செய்திகள். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு நல்ல உத்தரவு கிடைச்சி 15 நாள் ஆகுது, ஆனால் தண்ணி இன்னும் வரல. புதுடெல்லியில் இன்று அவசர கூட்டமே கூடிருச்சு. முன்னாள் அமைச்சர் ஒருவர் நாள் முழுக்க எங்கே இருக்காருன்னே தெரியாமல் போயிருக்காரு. காவல்துறையே அதிர்ச்சியில் இருக்குது. கரூர் வழக்கில் அரசு கொடுத்த வேலையை ரத்து பண்ணின தீர்ப்புக்கு எதிராக அரசே உச்சநீதிமன்றம் ஏறி இருக்கு. 4 உலக நாடுகளோட ஒரே நாளில் ஒப்பந்தம். 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு. நுங்கம்பாக்கத்தில் ரூபாய் 10 கோடி மதிப்புள்ள சொத்தை போலி ஆவணத்தில் அபகரித்த கும்பல் காவல் ஆணையர் நேரடி உத்தரவில் பிடிபட்டிருக்கு. 2013 ஒரு சிறுவனோட உயிரை பிரித்த கார் விபத்து வழக்கில் 13 வருஷம் ஓடி ஒளிஞ்ச நபருக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. தூத்துக்குடியில் ஒரு கூட்டுறவு வங்கியை மக்களே பூட்டி போராட்டம் நடத்தினாங்க. காரணம் தெரிஞ்சால் அதிர்ச்சி ஆவீங்க. கோவையில் 2022 நடந்த ஒரு குண்டு வெடிப்பு வழக்கில் இப்போ 4 மாநிலங்களில் இடி சோதனை நடக்குது. மாதாவரத்தில் தூங்கிட்டு இருந்த லாரி டிரைவர்களுடைய செல்போன்களை வந்து திருடினவங்க இருசக்கர வாகனத்தில் பிடிபட்டிருக்காங்க. நீலகிரி மலை காய்கறி விலை 10 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஏறி இருக்கு. கால்நடை மருத்துவம் படிக்கணுங்கிற மாணவர்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியாகிருக்கு. கடைசி தேதி நாளையே. மூச்சு விட்டாலே கட்டணம் அதிகரிக்கும்னு இவி சார்ஜிங் நிறுவனமே அரசுக்கு புகார் கொடுத்துருக்கு. வேலூரில் அமைச்சர் திறந்த பள்ளி கட்டிடத்தை அதே கட்சி மேயரே புறக்கணிச்சிருக்காரு. நீதித்துறை ரூபாய் 2500 கோடி கடன் பத்திரம் ஏலம் விட போகுது. அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை ஏறி இருக்கு. அமைச்சரே பெருமையாக அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு முக்கிய செய்தி 2. 1, காவேரி மேகதாது விவகாரத்தில் இன்னைக்கு நடந்த முழு நகர்வுகள். 2, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நாள் முழுக்க காணாமல் போன கதை, அதோட டாஸ்மாக் வழக்கு நிலவரம் ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். இப்போது முக்கிய செய்திகள். நேற்று காலை குரலில் முதல்வரோட கடிதம் பற்றி பேசினோம். அதுக்கப்புறம் காவிரி நீர் வந்து ஒழுங்காற்றுக்குழு கர்நாடகாவுக்கு உத்தரவு போட்டிருந்தது. 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி தண்ணீரை வந்து தமிழ்நாட்டுக்கு திறக்கணும்னு. ஆனால் அந்த 15 நாள் கடிகாரம் ஓடி இன்னைக்கு பல நாள் ஆகியிருக்குங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல உறவுகளே. இந்த சூழலில் இன்னைக்கு புதுடெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தோட 54வது அவசர கூட்டம் நடந்திருக்கு. ஸோ எஸ்கே ஹல்தார் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக நம்ம மாநிலத்தோட நீர்வளத்துறை முதன்மை செயலாளர் வந்து சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டாங்க. ஸோ இந்த கூட்டத்தோட முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி எப்போ திறக்கப்படும்னு இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியல. ஸோ இது ஊடக தகவல் மட்டும் இல்லை, நடந்த கூட்டம், ஆனால் முடிவு வெளியாகலை. சரிங்களா? ஸோ முடிவு வந்ததும் அன்றைக்கே காலை குரலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே நாளில் பாராளுமன்றத்திலும் மேகதாது வந்து பார்த்தீங்கன்னா பேசு பொருளானது. டிஎம்கே எம்பி தயாநிதி மாறன் கேள்விக்கு பதிலாக வந்து ஜல்சக்தி இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக ஒரு விஷயத்தை உறுதி பண்ணியிருக்காரு. ஸோ கர்நாடகா 2019 சமர்ப்பித்த மேகதாது திட்ட அறிக்கை காவிரி நடுவர் மன்ற வழிகாட்டுதலுக்கு உட்படாததால் திரும்பி அனுப்பப்பட்டிருக்கு. திருத்திய அறிக்கை மறுபடியும் சமர்ப்பிக்கணும்னு கர்நாடகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதாவது மேகதாது அணை கட்ட கர்நாடகா இன்னும் சட்டப்படி தகுதி பெறல. ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இந்த பேச்சு நடுவில் பல குரல்களும் கேட்டுச்சுங்க. டிவிகே அரசு தரப்பே ஒரு பதிவு போட்டு ஆட்சி இழந்த பொறாமையில் திமுக பேசுதுன்னு விமர்சிச்சது. ஸோ டிவிகே செய்தி தொடர்பாளர் கணேஷ்குமார் தமிழகத்தோட ஜீவாதார பிரச்சனைகளுக்கு எல்லாம் காங்கிரஸ் தான் மூல காரணம்னு காவேரி, முல்லை பெரியார், ஈழத்தமிழர் பிரச்சனை 3ஐயும் ஒன்றா இணைச்சு பேசினார். மறுபக்கம் பாஜக தரப்பில் நயினார் நாகேந்திரன் முதல்வர் தனியாக கர்நாடகாவுக்கு போகக்கூடாது, எல்லா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளையும் கூட்டிகிட்டு போகணும்னு கோரிக்கை வச்சார். தமிழக அரசு மத்தியில் காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறதால சந்தேகம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இன்னொரு குரலும் இருக்குது. ஸோ பிஆர் பாண்டியன் காவிரி டெல்டா 12 லட்சம் ஏக்கர் வறண்டு கிடக்கிறத சொல்லி கர்நாடகாவுடைய முதல்வர் டிகே சிவகுமார் சிஎம் விஜய்க்கு ஒரு ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணி டெல்டா பகுதியை காட்ட முயற்சி பண்ணுறதை எடுத்துக்காட்டி பேசியிருக்காப்புல. ஸோ திரும்பும் போது சிவகுமாரையும் கூட்டிகிட்டு வந்து காவிரி டெல்டா வறண்டு கிடக்கிறத காமிக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு.
ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா ஆகஸ்ட் 3 அன்னைக்கு நடக்கிற சிஎம் கர்நாடகா முதல்வர் சந்திப்புக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியும் தங்கள் நிலைப்பாட்டை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சந்திப்பில் என்ன நடக்குதுன்னு அடுத்த சில நாள்லேயே தெரியும். அதையும் நான் உங்களுக்கு முதல் ஆளாக சொல்லுவேங்க. இரண்டாவது முக்கிய செய்தி, தினமும் ஆஜராகணும் நீதிமன்ற போட்ட ஒரு கடிகாரத்தை பற்றி தான். ஸோ டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் மனு தள்ளுபடி ஆனதை நம்ம ஏற்கனவே பேசினோம் இல்லையா? அந்த வழக்கில் அல்ல, தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட வேற ஒரு வழக்கில் செந்தில் பாலாஜியும் அவரோட சகோதரர் அசோக்குமாரும் தினமும் காலையும் மாலையும் கிட்டத்தட்ட காலைல 10:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து போடணும்னு நீதிமன்றம் உத்தரவு இருக்குது. ஸோ இந்த கடிகாரத்தை 5 நாள் தொடர்ந்து பின்பற்றி வந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு காலை 10:30க்கும் ஆஜராகலை, மாலை 5:30க்கும் ஆஜராகலை. ஸோ சகோதரர் அசோக்குமார் மட்டும் இருவேளையும் கையெழுத்திட்டிருக்காரு. ஸோ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். செந்தில் பாலாஜி எங்கே இருக்காருன்னு அவரிடமே காவல்துறை கேட்டிருக்காங்க. அவர் தங்கி வந்த ஆழ்வார்பேட்டை நட்சத்திர ஹோட்டலுக்கும் திரும்பலன்னு தகவல் இருக்குது. காரணம், விளக்கம், கடிதம் எதுவும் காவல்துறைக்கு இன்னும் வரல. ஸோ இதனால் காவல்துறை நாளைக்கு நீதிமன்றத்தில் இந்த நான் காம்ப்ளியன்ஸ் பற்றி கடிதம் எழுத ஆலோசனை இருக்காங்க. அது முன்ஜாமீன் ரத்து பண்ணுறதுக்கு நடவடிக்கையாக கூட வழிவகுக்கலாம். ஸோ இதே நாளில் தான் டாஸ்மாக் முறைகேடு எஃப்ஐஆரில் பெயர் குறிப்பிடப்பட்ட முன்னாள் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் ஐஏஎஸ் அதிகாரி பெயரும் அதிகாரப்பூர்வமாக உறுதியாயிருக்கு. அதான் விசாகன். ஸோ செந்தில் பாலாஜியோட சேர்ந்து மொத்தம் 7 பேர் வழக்கு இருக்கிறதையும், டாஸ்மாக் முறைகேட்டோட விரிவான எண்களையும் 6 மாவட்டங்களில் டெண்டர் முறைகேடு, அப்புறம் கிழங்கு போக்குவரத்து முறைகேடு, பாட்டில் மோசடி என பல கோடி ரூபாய் அளவில் நம்ம ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது புது தகவல் இல்லை. ஆனால் இன்றைக்கி நடந்த நான் காம்ப்ளியன்ஸ் கூடவே சேர்த்து பார்த்தா இந்த வழக்கு இன்னும் தீவிரமடைகிற ஒரு கட்டத்துக்கு போயிருக்கிறதா தெளிவாக புரியுது. ஸோ இது ஒரு தொடர்கதை. அடுத்த அப்டேட் வந்ததும் இதே காலை குரலில் முதல் ஆளாக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் உறவுகளே. அடுத்ததாக செய்தி சுருக்கம். கரூர் வேலை நியமன ரத்து அரசு உச்சநீதிமன்றம் ஏறியது. கரூர் கூட்ட நெரிசலில் பலியான 41 பேரின் குடும்பத்தில் 31 பேருக்கு சிஎம் விஜய் வழங்கிய குரூப் 4 அரசு பணி நியமன ஆணைகளை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ரத்து செய்தது. ஸோ இதற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்துள்ளது. இதே வழக்கில் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி சார்பில் கேவியட் மனுவும் தாக்கல் ஆகியிருக்கு. ஸோ அடுத்ததாக நுங்கம்பாக்கம் 10 கோடி சொத்து மோசடிங்க. 5 கிரவுண்ட் இடத்தை போலி பொது அதிகார பத்திரம் மூலம் அபகரித்த குபேரன் சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் நேரடி உத்தரவின் பேரில் கைதாயிருக்காரு. முன்பே 2 வழக்கு குற்ற தடுப்பு சட்டத்திலையும் சிறையில் இருந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி தான் பண்ணுறாங்க. வெளியே விடாதீங்க. நீதிமன்றத்தில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் கோரிக்கை வச்சுட்டே இருக்கேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு உள்ளே இருக்கட்டும். 2013 எழும்பூர் கார் விபத்து வழக்கு தீர்ப்பு. மது போதையில் மெர்சிடிஸ் கார் ஓட்டி பஸ் ஸ்டாப்பில் தூங்கிட்டு இருந்த 13 வயது சிறுவனோட உயிரை பறித்த ஷாஜி புருஷோத்தமன், அதாவது 13 வருஷமாக தலைமறைவாக இருந்து லுக் அவுட் சர்க்குலர் போட்ட பெண் இன்னைக்கு நீதிமன்றத்தை சரணடைந்து 5 வருஷம் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் பெற்றாருங்க. அடுத்ததாக தூத்துக்குடி கூட்டுறவு வங்கி மோசடி போராட்டம். குறும்பூர் கூட்டுறவு வங்கியினர் நகைகள் காணாமல் போன போலி கணக்கு மூலம் மோசடி நடந்த குற்றச்சாட்டில் பொதுமக்கள் வங்கியை பூட்டி சாலை மறியல் நடத்தினர். ஸோ இந்த எண்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. வந்தவுடனே நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது கோவை 2022 கார் குண்டுவெடிப்பு இடி புது சோதனை. கோவை, சென்னை, ஹைதராபாத், மும்பை என 16 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. ஏற்கனவே 19 பேர் கைது செய்யப்பட்டு ISIS தொடர்பு கண்டறியப்பட்ட வழக்கு இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தொடர்ந்து நம்ம இதை ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருந்த 8 லாரி ஓட்டுநர்களின் செல்போன்களை திருடிய ஜெகன், ஷாம் ஆகியோர் CCTV மூலம் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது மாதாவரம் பக்கம் நடந்த விஷயம். அடுத்ததாக நீலகிரி காய்கறி விலை உயர்வு. வறட்சி, வரத்து குறைவால் பச்சை பட்டாணி கிலோ ரூபாய் 300 வரை, கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி ரூபாய் 60, 90 என 10 ஆண்டுகள் இல்லாத விலை உயர்வு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க தான் பகீர்னு அடிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது EV சார்ஜிங் நிறுவனம் புகார். தமிழகத்தில் மின்சார கட்டணம் அதிகம் என்பதால் EV சார்ஜிங் முதலீடுகள் பாதிக்கப்படுவதாக ஜியான்ஸ் சார்ஜிங் நிறுவனம் சுட்டிக்காட்டியது. ஸோ கட்டணம் குறைத்தால் ரூபாய் 400 கோடி புதிய முதலீடு வாய்ப்பும் இருக்கும். அடுத்ததாக வேலூர் அமைச்சர் திறந்த பள்ளி கட்டிடத்தை மேயரே புறக்கணிச்சிருக்காங்க. அமைச்சர் விஜய் பாலாஜி திறந்த பள்ளி கட்டிடத்தை அதே பகுதி DMK மேயர் சுஜாதா உட்பட நிர்வாகிகள் புறக்கணித்தனர். நல்ல விஷயம் தான். அதாவது அவங்க உள்ளே பூந்தாங்கன்னா நல்லா இருக்காது, விளங்காம கூட போயிடலாம், அப்படியே விட்டுருங்க. அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை உயர்வுங்க அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி கழிப்பறை
கழிப்பறை மெயின்டெனன்ஸில் வந்து பிரச்சனை வந்து ஒப்புதல் ஆயிருக்கு. தனியார் பள்ளி கட்டண கண்காணிப்புக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான சிறப்பு கமிட்டி அறிவிப்பு. அடுத்ததாக ஓசூர் காங்கிரஸ் எம்பி ஆக்கிரமிப்பு. பொது சாலையை ஆக்கிரமித்ததாக காங்கிரஸ் எம்பி கோபிநாத் மீது குற்றச்சாட்டு, ஆவணங்கள் சமர்ப்பிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. அடுத்ததாக முதல்வர் இன்னைக்கு முதல்வர் விஜய் நேரடியாக இல்லாட்டியும் அவர் முன்னிலையில் நடந்த 4 முக்கிய ஒப்பந்தங்கள் இருக்குங்க. ஸோ வழிகாட்டி நிறுவனத்தில் 4 உலக நிறுவனங்களோட ஒரே நாளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஸோ ஜெர்மனியை சேர்ந்த நார்டெக்ஸ் நிறுவனம் காற்றாலை ஆற்றல் துறையில் சென்னையில் R&D மையம் அமைக்க 1000 வேலைவாய்ப்பு. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சுப் நிறுவனம் சென்னையில் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அமைக்க 270 வேலைவாய்ப்பு. ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் வேளச்சேரியில் தமிழகத்தின் முதல் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழக வளாகத்தை ரூபாய் 125 கோடி முதலீட்டில் அமைக்க. தென்கொரியாவை சேர்ந்த மோட்டிவ் லிங்க் நிறுவனம் காஞ்சிபுரம் சிப்காட்டில் ரூபாய் 300 கோடி முதலீட்டில் வாகன உதிரிபாக உற்பத்தி நிலையம் அமைக்க 1500 பேருக்கு வேலைவாய்ப்புங்க. ஸோ மொத்தம் 2600க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு உருவாகும் என அரசு தெரிவித்திருக்கு. இது தவிர E1 நீனோ பேரிடர் மேலாண்மைக்கான நிபுணர் ஆலோசனை குழு ஒன்றை அமைக்க முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு. அண்ணா பல்கலை, IIT சென்னை, WRI உள்பட 7 நிபுணர்கள் வந்து இதில் இடம்பெறுவார்கள். மேலும் துபாய் நாட்டிற்கான இந்திய துணை தூதராக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் விஷ்ணுவர்தன் ரெட்டி, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் சௌமியா ஆகியோரை முதல்வர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அடுத்ததாக தாவேகா அரசின் நகர்வுகள். ஸோ விளையாட்டு வீரர்களுக்கு அரசு கை கொடுத்திருக்கு. ஒரு காலத்தில் மாநிலத்துக்காகவும் நாட்டுக்காகவும் விளையாடிட்டு இன்னைக்கு பொருளாதாரத்தில் நலிந்த நிலைமையில இருக்க 13 முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் செயலகத்தில் வந்து ஓய்வூதிய ஆணைகளை வழங்கினார். மாதம் 6000 ஓய்வூதியம் அதோட சேர்ந்து தொகையா 9.36 லட்சமும் வழங்கப்பட்டிருக்கு. உயிரிழந்த வீரர்களோட 3 குடும்பங்களுக்கு குடும்ப ஓய்வூதிய ஆணைகளும் 4.77 லட்சம் நிலுவைத் தொகையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது தவிர 6 விளையாட்டு பயிற்றுநர்களுக்கு பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டன. மைதானத்தில் வியர்வை சிந்தனவங்களை அரசு மறக்கல அப்படின்றது ஒரு நல்ல செய்தி தாங்க. இரண்டாவதாக பயிற்றுனர் பதவி உயர்வில் ஒரு முதல். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் வந்து வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பயிற்றுனர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகள் வழங்கினாருங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக கம்ப்யூட்டரைஸ்ட் கவுன்சிலிங் முறையில் இந்த கலந்தாய்வு நடந்திருக்கு. அதாவது யாருக்கு எந்த இடம்ங்கிறது கணினி மூலமாக வெளிப்படையாக முடிவாகுது. ஸோ பரிந்துரை சிபாரிசுங்கிற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு முறைங்க இது. ஸோ இதை மற்ற துறைகளும் மாடலாக ஃபாலோ பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பர்வேஸ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். மூன்றாவதாக கால்நடை மருத்துவம் படிக்க ஆசைப்படுறவங்களுக்கு அமைச்சர் கமலி டான்வாஸ் TANUAVAS டான்வாஸ் 2026-27 இளநிலை சேர்க்கைக்கான 4 தரவரிசை பட்டியல்களை வெளியிட்டாருங்க. ஸோ BVSC அதாவது பேச்சுலர் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் AH அண்ட் பிடெக் அரசு பள்ளி 7.5% இடஒதுக்கீடு சிறப்பு பிரிவுகள்னு 4 தனித்தனி பட்டியலுங்க. ஸோ கால்நடை பராமரிப்பு துறை அரசு செயலாளர் அனுஜாஜ் உள்பட அதிகாரிகள் முன்னிலை இந்த வெளியில் நடந்தது. அடுத்ததாக TTDCயோட புது முயற்சி. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக சார்பில் அமைக்கப்பட்ட குவிக் பைட்ஸ் சிற்றுண்டி துரித உணவகத்தை திறந்து வச்சார். ஸோ அரசு நிறுவனமே உணவகத்துறையில் இறங்கி வருவாய் ஈட்டுற முயற்சி இதுங்க. ஸோ இது வெற்றி பெற்றால் மேலும் பல இடங்களில் வந்து விரிவடையலாம். அடுத்ததாக அரசு கடன் திரட்டல். நிதித்துறை ரூபாய் 2500 கோடி மதிப்புள்ள பிணைய பத்திரங்களை ஏலம் மூலம் விற்க அறிவிச்சிருக்குங்க. ஸோ 10 ஆண்டு காலத்துக்கு 1000 கோடி, 15 ஆண்டுக்கு 1000 கோடி, 25 ஆண்டுக்கு 500 கோடி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலம் ஆகஸ்ட் 4 அன்னைக்கு RBI மும்பை அலுவலகத்தில் நடக்கும். ஸோ அரசு திட்டங்களுக்கான நிதி இப்படி தான் திரட்டப்படுது. இது வழக்கமான ஒரு நிதி நடைமுறை தான், கவலைப்பட ஒன்றுமில்லை. அடுத்ததாக தொடர்கதை. ஸோ முதலாவது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் வேலை நியமன ரத்து. ஸோ முன்பு நீதிமன்றம் தீர்ப்பு பற்றி மட்டும் சொன்னோம். இன்னைக்கு புது நகர்வு. தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்திருக்குங்க. நாம் தமிழர் கட்சி கேவியட் மனுவும் போட்டிருக்கு. 31 என்ற எண் இப்போ அத்தாரிட்டேட்டிவாக உறுதியாக ஆகியிருக்குங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க எது கேவிட் போட்டாங்க என்ன ஒன்றும் புரியல. நாம் தமிழ் கட்சி உள்ள நுழைஞ்சு ரைட். ஓகே, பார்ப்போம். அப்டேட் 2 செந்தில் பாலாஜி. இன்றைக்கி முக்கிய செய்தியே நம்ம விரிவாக பேசினோம். ஸோ காலை மாலை ஆஜராகாமல்
எங்கே போனால் தெரியாத ஒரு நிலைமை. ஸோ டாஸ்மாக் வழக்கு ப்ளஸ் எம்எல்ஏ பேர வழக்கு ரெண்டும் தனித்தனி வழக்குகளாக இருக்குது. நம்ம மறக்க வேணாம், நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்து அப்டேட் இல்லாத ஆனால் நம்ம மறக்காத வழக்குகளை வந்து அவங்க வரிசையாக சொல்லிடுறேன். முதலாவதாக பழனி மரநில மோசடி சிபிசிஐடி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 5 மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஏறிங்க. அடுத்து பழனி தண்டபாணி மடம் 100 கோடி மோசடி 4 பேர் கைது ஆன தனி வழக்கு. மேலே இருக்கிற மடநில வழக்கோட இது வேற, அது வேற, இது வேற, சரிங்களா? அது வந்து மட சம்மந்தப்பட்டது, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்டபாணி மடம், இது வந்து 100 கோடி மேட்டர், சரிங்களா? ஸோ அடுத்து இந்த டிஎன்இபி மின் கட்டணம் 3.70 லட்சம் மீள் பரிசீலனை ஆகஸ்ட் 7 அறிக்கை வந்து டெட்லைனுங்க. அடுத்து மார்கண்டேயன் ஜாமீன் வழக்கு நேற்று ஹைகோர்ட்டில் ஒத்திவைப்பு, தீர்ப்பு காத்திருக்கோம், இன்னும் ஜெயிலில் தான் இருக்காப்ல அவரு. அடுத்து ஏஐஏடிஎம்கே 4 முன்னாள் எம்எல்ஏ சபாநாயகர் விசாரணை நேற்று மாலை நடந்திருக்க வேண்டியது, முடிவு தகவலுக்காக நம்ம காத்திருக்கோம். அப்புறம் வந்து இபிஎஸ் சபாநாயகர் விசாரணை ஆகஸ்ட் 4க்கு ஒத்திவைப்பு நிலையில் இருக்குது. அடுத்து கார்த்திக் ரமேஷ் கரூர் வழக்கு சிபிஐ டிரான்ஸ்ஃபர் கோரிக்கை முன் நிலுவையில் இருக்குது. ஸோ ஜாமீன் நிபந்தனைகள் அமலில் வந்து இப்போ இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா அருண் ஐபிஎஸ் டிவிஏசி சிபிசிஐடி தொடர்பான விவகாரம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சவுக்கு தரப்பு சொல்கிற குற்ற நிலையில் தான் வந்து இருக்குது. உறுதியான வழக்குகள் எதுவுமே இல்லை, இன்னும் எதுவும் வெளியிலும் வர மாட்டேங்குது. ஸோ அடுத்து கொளத்தூர் இவிஎம் ரீகவுண்ட்டு. ஸோ ரீகவுண்ட் தொடங்கியதாக செய்தி வந்தது, முடிவுக்காக காத்திருக்கும், நாளைக்கு காலையில் அவங்க சொல்கிறேன் தெளிவாக. ஸோ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விவகாரம் உயர்கல்வித்துறை விளக்கம் இன்னும் வரல. அடுத்து ஜெகதீஸ்வரி ஆடியோ விவகாரம் மறுதரப்பு விளக்கம் காத்திருக்கும். ஸோ அடுத்து வீராசாமி லஞ்ச வழக்கு தாவேகா நிர்வாகி நீக்கம் ப்ளஸ் கைதுக்கு பிறகு நீதிமன்றம் நிறுவனத்துக்காக காத்திருக்கும். அடுத்து ஹைகோர்ட் போஸ்கோ 2 மாத உத்தரவு அமலாக்கம் மாவட்ட அளவில் எப்படி நடக்குதுன்னு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 2 மாதத்தில் எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கோம், நல்ல விஷயம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 1 to 13 வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், எதுலேயுமே நீ புது அப்டேட் வரல. ஸோ இந்த போர்டில் இருக்கிற எதுலையாவது அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன். அடுத்தது எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். இன்னைக்கு காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து வந்த முக்கிய வழக்குகளை பார்ப்போம். ஒன்று, நுங்கம்பாக்கத்தில் 81 வயது கௌரி அம்மாள் என்பவருக்கு சொந்தமான 5 கிரவுண்டு 10 கோடி மதிப்புள்ள சொத்தை போலி பொது அதிகார பத்திரம் மற்றும் கிரைய பத்திரம் தயார் செய்து அபகரித்த குபேரன் என்பவர் வந்து பார்த்தா சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் நேரடி உத்தரவு பேரில் வந்து விரைவாக கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் மேலே ஏற்கனவே வந்து 2 வழக்கு இருக்குது. ஒன்றில் வந்து தண்டனையும் பெற்றவர், குண்டர் தடுப்பு சட்டத்தில் கீழே சிறையிலே இருந்திருக்காரு. அப்போ ஆயுள் தண்டனை தான் இவனுக்கு கரெக்ட். 2வது 2013ஆம் ஆண்டு எழும்பூரில் மதுபோயில் கார் ஓட்டி பஸ் ஸ்டாப்பில் தூங்கிட்டு இருந்த 13 வயது சிறுவனை வந்து பலி வாங்கிய ஷாஜி புருஷோத்தமன் 13 வருஷமாக தலைமறைவாக இருந்து லுக் அவுட் சர்க்குலர் போட்ட பின்பு இன்னைக்கு நீதிமன்றம் சரணடைஞ்சு 5 வருஷம் சிறை 10,000 அபராதம் பெற்றார். ஒரு நீதிமன்ற வழக்கு எவ்வளோ காலம் ஆனாலும் நீதி தப்பிக்காதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். 3, ஆனால் இது ரொம்ப ஓவருங்க இத்தனை வருஷம்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்திலே பழைய இரும்பு கடை உரிமையாளரை கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த சரித்திர பதிவேடு குற்றவாளி எதிரி சூர்யா வந்து கைது. இவர் மேலே ஏற்கனவே 21 திருட்டு வழிப்பறி வழக்கு இருக்குது. நான் முதல்ல சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் இருக்கட்டும்ங்க இவங்களாம் உள்ள. 4வது மாதாவரத்தில் மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருந்த 8 லாரி ஓட்டுநர்களின் செல்போன்களை திருடிய ஜெகன் ஷாம் ஆகியோர் சிசிடிவி ஆய்வு மூலம் கண்டறியப்பட்டு கைது. 8 செல்போன்களும் மீட்கப்பட்டன. 5வது IOCL நிறுவனத்தில் 4 கோடி டெண்டர் வர இருக்குதுன்னு சொல்லி 12.7 லட்சம் மோசடி செய்த வழக்கில் தெலுங்கானாவில் மணி மியூலாக செயல்பட்டு மோகினி கிட்டா மகேஷ் கைது செய்யப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்டார். ஸோ இது தவிர ஐனாவரத்தில் ஒரு பெண்ணை பின்தொடர்ந்த ஆபாச செய்கையில் ஈடுபட்ட நபர், ராமபுரத்தில் பிளம்பரை தாக்கிய நபர், அப்புறம் எஸ்பிளேனில் வந்து பார்த்தா போலி ஆவணங்கள் மூலம் சிம் கார்டு மோசடி செய்த தலைமறைவு எதிரி என மேலும் 3 வழக்குகள் வந்து கைது நடந்திருக்காங்க. இங்கே ஒரு முக்கியமான தகவல், பெண்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இருந்தாலும் மகளிர் உதவி எண் 181 வந்து அலையுங்க. ஆன்லைன் மோசடி நடந்தால் உடனே சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் 1930 புகார் கொடுங்க. முதல்ல 1 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் புகார் கொடுத்தா தான் பணத்தை மீட்க முடியும். இந்த ஆன்லைன் இதில் நான் சொல்கிறேன், சரிங்களா? குற்றம் நிரூபணம் ஆகிறது நீதிமன்றத்துடைய வேலை. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க, ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் போடுவாங்க. அடுத்ததாக மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். முதல்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள், ஆயுஷ் மருத்துவ படிப்பு, அதாவது BAMS, BSMS, BUMS, BHMS, B1YS, அதாவது அட்மிஷன் கடைசி தேதி ஆகஸ்ட் 7 நீட்டிக்கப்பட்டிருக்குங்க. www.tnayushselection.org விண்ணப்பிக்கலாம். சீட் மேட்ரிக்ஸும் அங்கேயே இருக்குது, தவற விடாதீங்க. அடுத்து கால்நடை மருத்துவம் TANUVAS TANUVAS ரேங்க் லிஸ்ட் வெளியாகிருக்கு. உங்கள் பேர் மதிப்பெண்ணில் தப்பு இருந்தால் கிரீவன்ஸ் கொடுக்க ஆகஸ்ட் 2 வரைக்கும் தான் நேரம். பல்கலைக்கழக அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பட்டியல் பாருங்கள், தாமதம் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி www.TANUVAS அதாவது TANUVAS.ac.in இருக்குது, நீங்கள் எதாவது செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது தொழில் முனைவோர் ஆக ஆசைப்படுறவங்களுக்கு EDII
TNL 2 வாய்ப்பு. AI + டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இலவச பயிற்சி ஆகஸ்ட் 4லேருந்து 6. ஸோ 18 வயசுக்கு மேலே தொடர்பு கொள்ள வேண்டிய வந்து 9840114680. ஸோ தொழில் முனைவோர் சான்றிதழ் படிப்பு ஆகஸ்ட் 3 தொடக்கம். 21லேருந்து 40 வயசு. கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 80,000. தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா 8668101638. ஸோ ரெண்டுத்துக்கும் வெப்சைட் வந்து editn.in. ஓகேங்களா? ஸோ இதை வந்து போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உரிமையாக கேளுங்க இதெல்லாம் ஃபோன் பண்ணி. ஸோ அடுத்து வீட்டு மனை வரன்முறைப்படுத்த விண்ணப்பிக்க கடைசி தேதி 2027 ஜூன் 30 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. tcponline.tn.gov.in தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிலுவையில் இருக்கும் மக்கள் போராட்டங்களும் கோரிக்கைகளும் இந்த போர்டில் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம். வரிசையாக சொல்கிறேன். கோழி வளர்ப்பாளர் சங்கம் கோரிக்கை, அதாவது மின்சார மானியம், புதிய பண்ணை மானியம், கழிவு மறுசுழற்சி ஆலை, ஸோ பள்ளி மதிய உணவில் சிக்கன் சேர்ப்பு. ஸோ அரசு தரப்பு பரிசீலிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்புக்காக நம்ம காத்திருக்கோங்க. அடுத்து வடசென்னை அனல் மின் தொழிலாளர் கோரிக்கை. அடுத்து கோட்டுப்புறம் 195 வீடு பிரச்சனை. அடுத்து சென்னை கார்ப்பரேஷன் கவுன்சிலர் அதிகாரி மோதல் விவகாரம், மக்கள் பணிகள் பாதிக்கப்படுற புகார். அடுத்து தூத்துக்குடி குறும்பூர் கூட்டுறவு வங்கி மோசடி, பணத்தையும் நகையிலும் இழந்த மக்கள் வந்து வங்கியை பூட்டி சாலை முறை நடத்துகிற நிலைமை. அரசு கூட்டுறவுத்துறை தரப்பு பதில் வந்து தேவைங்க. இன்னைக்கு புதுசாக இந்த போர்டில் வந்து நம்ம இது சேர்த்துருக்கோம். இது புது நியூஸு. ஸோ தூய்மை பணியாளர்கள் போராட்டம், சம்பளம் தாமதம், அப்புறம் ஒப்பந்த முறை மாற்ற எதிர்ப்பு, ESI EPF கோரிக்கை. ஸோ இதுவும் இன்னைக்கு புதுசாக சேர்க்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். ஸோ EV சார்ஜ் நிறுவனங்கள் கோரிக்கை, மின் கட்டணம் மற்ற மாநிலங்கள் அளவுக்கு குறைக்கணும். இது தொழில் கோரிக்கை தான். ஆனால் சார்ஜிங் வசதி வந்து பெருகுனா பயனடைகிறது சாதாரண EV வாகன ஓட்டிகள் தான். ஸோ அடுத்து காவிரி டெல்டா விவசாயிகள் 3500 கன அடி தண்ணீர் திறப்பு உத்தரவு அமலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையில் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு முக்கிய செய்தியில் நம்ம விரிவாக பேசிருக்கோம் இதை பற்றி. இந்த லிஸ்ட்டில் இந்த முதல் விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோழி பண்ணை, அது மட்டும் தான் நாங்கள் பரிசளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து மீதி நான் சொன்ன மீதி எல்லா விஷயத்துக்கும் எந்த அப்டேட்டும் இன்னும் வரல. ஸோ வந்தால் நான் உடனே சொல்கிறேன். இப்போது உறவுகளின் குரலை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுடைய பகுதியில் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் இந்த அரசுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுனா தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய பிரச்சனைகளை ஏதாவது நீங்கள் தகவல் சொல்லணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்களோட சுற்று வட்டாரத்தில் அப்படின்னா இருந்ததுன்னா சமூக நோக்கத்தோட ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9884430900 என்ற எண்ணுக்கு வாய்ஸ் நோட்டு மட்டும் அனுப்புங்க. டைப் பண்ணி அனுப்பாதீங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க. அது அப்படியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நியூஸ் கார்டாக வந்து தயார் பண்ணி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லா தளத்தையும் நம்ம போட்டுருவோம். உடனடியாக நாங்கள் போஸ்ட்டும் பண்ணிவிடுவோம். நிச்சயமாக இது நேரடியாக அரசு பார்வைக்கு போகும். கண்டிப்பாக டேக் பண்ணி கமெண்ட்டில் மக்களே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ அனுப்பும் போது முடிஞ்சால் தரவுகள், அதாவது வீடியோஸ், ஃபோட்டோஸ் இருந்தால் அந்த டேட்டாஸோடு அனுப்புங்க. ஸோ அடுத்ததாக நாளை என்ன இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 1 ராகுல் காந்தி தமிழ்நாடு வருகை. ஆகஸ்ட் 2 டானுவாஸ் ரேங்க் லிஸ்ட் கிரீவன்ஸ் விண்டோ முடிவு. ஆகஸ்ட் 3 CM விஜய் கர்நாடகா முதல்வர் சந்திப்பு. ஸோ அதே மாதிரி DMK தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டம். ஆகஸ்ட் 4 RBIயில் ரூபாய் 2500 கோடி பிணைய பத்திரம் ஏலம். EDII AI + டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயிற்சி தொடக்கம். ஆகஸ்ட் 5 பழனி மனநல மோசடி வழக்கு மதுரை ஹைகோர்ட் ஹியரிங். ஆகஸ்ட் 7 TNEB மீள் பரிசீலனை அறிக்கை டெட்லைன். ஆயுஷ் அட்மிஷன் கடைசி தேதி. அடுத்ததாக நம்முடைய குடும்ப பேச்சு. நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் குடும்பத்தை பற்றி ஒரு வார்த்தைங்க. தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் நிச்சயமாக உங்களை வந்து சேர்ந்தடையும். அதே மாதிரி அரசியல் மேடை முக்கியமான டாபிக் யாராவது நீங்கள் கொடுக்குறீங்க, எக்ஸ்க்ளூசிவ் டாபிக் இருந்தது கட்டாயம் பேசணும் அப்படின்னா மட்டும் மதியம் 12 மணிக்கு உங்களை வந்து சேர்ந்தடையும். உறவுகளை தொடர்ந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய லவ் நான் பார்த்துட்ருக்கேன், ஷேர் பண்ணுறீங்க ஆல் ஓவர் தி வேர்ல்டுங்க. எல்லா கண்ட்ரிலேருந்தும் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மறந்துடாதீங்க, நீங்கள் என்கிட்ட ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணணும் சொல்லணும்னு விரும்புனீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்கிறதுன்னு சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். இருந்தாலும் கூட அதே நம்பர் தான் உறவுகளின் குரலுக்கான அந்த சேம் நம்பர் 9884430900. இந்த நம்பரில் வந்து எனக்கு நிறைய உறவுகள் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு உறவுக்கு நான் பேசுகிறேன். இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நேரமாக நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாமே தான் என்னை மோட்டிவேட் பண்ணி அடுத்தது நான் தொடர்ந்து இந்த மாதிரி ஷோஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த உட்காந்து டேட்டாஸை எடுத்து கலெக்ட் பண்ணி இந்த ஷோஸ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். எனக்கு ஒரே ஒரு விஷயங்க, ஆக்சுவலாக என்னென்னா எனக்காக இதை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இந்த ஷோ வந்து நிறைய பேர் போய் சேர்ந்தடைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், இந்த ஷோவை நீங்கள் ஹைப் பண்ணணும். ஹைப் பண்ணால் தான் இது பல பேருக்கு போய் சேர்ந்தடையும். ஹைப் பண்ணுறது எப்படி பண்ணணும்னு தெரியலையா சொல்கிறேன். இந்த கமெண்ட் இருக்கும், இப்போ கமெண்ட்டில் வந்து 3 டாட் இருக்கும். நீங்கள் ரைட்டில் அந்த கமெண்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப் ஆகும். ஏன் இந்த ஹைப்பு? இது நிறைய பேரை போய் ரீச் பண்ணும்போது அது வந்து பார்க்குறவங்களுக்கு இது நல்லா இருக்குது, இப்படி ஒரு ஷோ இந்த சேனலில் நடக்குதான்னு தெரிய வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்மளுடைய வியூஸ் வந்து
அதிகமாகும் என்ன ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்தறியும். பிகாஸ் இது 100% ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு உதவி எனக்காக நிச்சயமாக பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதெல்லாம் எனக்கு ஒரு அகெயின் தட் இஸ் அ மோட்டிவேஷன் ஃபேக்டர் ஃபார் மீ. நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இவ்வளோ உறவுகளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரியும். அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க. ஸோ எப்பவும் போல தான் இந்த வீடியோ முழுமையாக பார்த்த உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். தி டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளே. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். நான் உங்களுக்கு மீண்டும் நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். See you.